பைபிளில் ஒரே ஒரு தான் ரகசியம். எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், இப்போ டிஜே தினகர்லாம் நம்பர் 1 தீர்க்கதரிசியாக இந்த பூமியில் வாழ்ந்தார். அவர் எவ்வளோ பேருடைய ரகசியங்கள் மறைபொருள்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசியாக இருந்தார். நானும் அநேக காரியங்களை நான் வெளிப்படுத்துவேன். இப்படி உட்கார்ந்துருக்கும் போதே கண்ணை திறந்து அவங்களுடைய பேர் உங்களை தேடி ஒருத்தர் வாரார் என்கிறதெல்லாம் நான் வெளிப்பாடுகள் சொல்லுவேன். ஆனாலும் என்னுடைய மரணத்தை என் தேவன் எனக்கு காட்டவே மாட்டார். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் நாளைக்கு இத்தனை மணிக்கு செத்து போயிருவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னா உங்களுக்கு அதிலே இப்போ ஆட்டம் கொடுத்துரும். ரெண்டாவது உங்களுக்கு அதனால சாப்பிட மனசு வராது, ஐயோ உங்களை விட்டு போகிறோமேன்னு கடைசி வரைக்கும் கடவுள் காட்ட மாட்டார் யாருக்கும். எப்பேற்பட்ட ஞானியாக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் அவர்களுக்கு தன்னுடைய மரணத்தின் நாளை குறித்து தெரியாது, அடையாளங்களை காட்டுவார். சிம்டம்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம போகிறோம், கடவுள் நம்மளை கூப்பிட போகிறாரு. அப்போ இப்போ எனக்கு ஒரு சகோதரர் எனக்கு திருநெல்வேலியில் நல்ல பழக்கம். அவங்க அண்ணெல்லாம் ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு நல்ல பக்தி நிறைந்த ஒரு தாயார். அவங்க மறிக்க போகிறாங்கங்கிறத கடவுளை தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறாரு. நீ இன்னைக்கு என் கூட வந்து இளைப்பாற போகிறா, நான் தேவ தூதர்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கேன்சர் பேஷண்ட்டாக இருந்து இறக்க போகிறாங்க. உடனே அவ்வளோ பிள்ளைங்களையும் கூப்பிட்ருக்காங்க, நான் இன்னைக்கு கிளம்ப போகிறேன், எனக்கு ஆண்டவர் கூப்பிட்டுட்டாரு. இப்படி அந்த பக்தியில் முக்தி அடைஞ்சவங்களுக்கு வெளிப்பாடு வரும். ஆமாம், சிம்டம்ஸ் தெரியும். இவங்க படுக்கையில் இருக்கிறாங்க, இன்னைக்கு முடிய போகுதுன்னு தெரிஞ்சவொடனே பிள்ளைகள்லாம் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அட்வைஸ். நீ மூத்த பையன் பிள்ளையை கரெக்டாக பார்த்துக்க, நீ 2வது பையன் நீ நல்லா ஆண்டவரை தேடு, நீ 3வது பையன் நீ கடவுளே தேட மாட்டேங்க, நீ ஆண்டவர்கிட்ட வரணும். இப்படி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி நிறைய சிம்டம்ஸ் நடந்திருக்கு. என்னுடைய சொந்த பெரியப்பா அதான் அதாவது இப்போ இவர் சொல்கிறார்ல, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அதாவது ஆன்மீகத்தில் யார் முன்னேறி வராங்களோ, அதாவது கடவுளே தேடாதவங்க இருப்பாங்க, கடவுளை அதிகமாக தேடுறவங்க இருப்பாங்க. நீங்கள் ஆன்மீகத்தில் முக்தி அடையும் பொழுது உங்களுக்கு வந்து தன்னுடைய இறப்புக்குரிய காரியங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். பட் இன்னைக்கு இந்த டைமுங்கிறது ஆண்டவர் அதை சீக்கிரட்டாக மறைச்சி வச்சுருவார். ஏன்னா யாருக்குமே இது தெரியப்படுத்தலை. அவரோட ஆசையெல்லாம் நிறைவேறாமல் இருக்கு இல்லையா சார்? அவங்க பையனுக்கு எதுவுமே பண்ண முடியல, நான் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டு தான் நான் போவேன்ற விஷயங்கள்லாம் கூட நைட்டு கூட பேசியிருக்காரு. அதாவது இந்த உலகத்தில் வந்து டெம்பரரி உறவு தாங்க. அதாவது இந்த மாம்சமும் ரத்தமும் பரலோகத்துக்கு போகாதுன்ட்டு, சரியா? இந்த உலகத்தில் தான் தாம்பத்திய உறவுகள் இரத்த பந்தங்கள் எல்லாம் இருக்குது. இந்த கண்ணை மூடுறாரு பாருங்க, இந்த செகண்ட்லேருந்து அவங்க ஒய்ஃபு அம்மா அப்பா மகன் மகா அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஏனென்றால் ரத்தமும் மாம்சமும் இருந்தால் மாத்திரம்தான் அந்த உறவு பந்தங்கள் இருக்கும். அதனால் இப்போ அவர் மாம்சத்தில் இருக்கும்போது தான் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும்னு ஆசைப்பட்டது எல்லாரும் பேரண்ட்டு விரும்பக்கூடிய காரியம். பட் அவர் போயிட்டாருங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த பிள்ளைகளை அனாதையை விட மாட்டார். என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் 23 வயதாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனார்